ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து காப்பி செடி. இதில் தான் காஃபி வந்து காய்க்கும். நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, புருவாக இருக்கட்டும், என்ன காஃபி இதாக இருக்கட்டும், இதெல்லாமே இதுலேருந்து தான் காய்க்கிறது. இதுதான் அரும்பு. இப்படி தான் அரும்பு வரும். அதுக்கு பிறகு பூ வந்து பிச்சி பூ மாதிரி இருக்கும். அந்த பூ நல்ல வந்து ஒரு நறுமணம் தரும். அது வந்து சீசன் டைம் தான் பூக்கும். இந்த பூ காய்ச்சி இதெல்லாம் உதிர்ந்த பிறகு தான் இதுலேருந்து காய் வைக்கும். எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஓகே, இது காப்பியில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. இந்த 2 வெரைட்டியில் இது நமக்கு ஒரு வெரைட்டி. இது வந்து ரொபஸ்டாங்கிற ஒரு வெரைட்டி. அப்போ நம்ம பூ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பூ வந்து அடுத்து காயாக இப்படி தான் மாறும். இது வந்து மர வகையோடது. இது வந்து செடி கிடையாது, மரமாக தான் வளரும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட தண்டுகள். ஆனால் உங்களால் இப்போதைக்கு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து மர வெரைட்டி, ரொம்ப வருஷத்துக்கு நின்று நமக்கு வந்து பலன் தரக்கூடியது. அதே மாதிரி காய்க்கும் போது நிறைய காய்கள் வரும். இதுவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும். நமக்கு ஜனவரி, டிசம்பர் இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து காய் அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. நம்ம உரங்கள் போட வேணாம், தண்ணி ஊற்ற வேண்டாம், எதுவுமே நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து காய்கள் வந்து இன்னும் வந்து விளையணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 மாதம் ஆகலாம். அதுக்கு பிறகு இது பழுத்த பிறகு நம்ம பறித்து காய வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தயாரிப்போம். தயாரிக்கும் போது நான் உங்களுக்கு எப்படி இது பழம் ஆகும், இன்னும் 4 மாதம் ஆகும் இது வந்து விளையிறதுக்கு. எல்லாமே 1 வருஷம் ஆகக்கூடியது. இது வந்து அரேபிங்கிற வெரைட்டியோடது. ரொபஸ்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொபஸ்டாவில் ஒன்றும் காய் வைக்கலை. இது வந்து 4 மாதம் கழித்து பழுக்கும் போது, இது விளையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.